ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகிலிருந்து வெளிவந்த வேலைவாய்ப்புகள் நோட்டிஃபிகேஷனை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாவும் நமக்கு பல்வேறு வேலைவாய்ப்புகள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கு. பல்வேறு துறைகளின் கீழே நமக்கு வேலைவாய்ப்பு வந்து வெளிவந்திருக்கு. அதுக்கான வீடியோ எல்லாமே நம்ம சேனல்ல வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் வைஸா நமக்கு தனியா பிளேலிஸ்ட்டாவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸாவும் போய் செக் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க வந்து அப்ளை பண்ணணும். மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே பார்த்தீங்கன்னா, அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண், பெண் இருபாலருமே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான வேகன்சி வந்து அங்கே இருக்கா, உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அங்கே இருக்கா அப்படின்றது ஒரு முறை செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்காங்க. அதுக்கான வீடியோ எல்லாமே நம்ம சேனல்ல வந்து இருக்கு. இப்போ நாம அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகின் வாயிலாக செயல்பட்டு வரும் தொட்டி குழந்தை திட்டத்தின் தொகுப்பூதிய அடிப்படையில் பணிபுரிய தகுதியான விண்ணப்பதாரர்கள் வந்து விண்ணப்பங்களை வந்து வரவேற்கிறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா 42 வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை கையாளுவதில் வந்து முன் அனுபவம் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வகையான பதவியின் கீழே இந்த வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. பணியிடத்தின் பெயரை பொறுத்த வரைக்கும் காப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளர். இதுக்கு 12வது படிச்சிருந்தா போதுமானது. மந்த்லி சேலரி உங்களுக்கு 7,500 கிடைக்கும். உதவியாளர் பெண் மட்டும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பண்ணியிருந்தா போதுமானது. 4,500 கிடைக்கும். காவலருக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. 4,500 வந்து மந்த்லி சேலரியா வந்து கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மே அஃபிஷியல் வெப்சைட்டான ariyalur.nic.in என்ற வெப்சைட்லும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கான லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் கல்வி தகுதி மற்றும் முன் அனுபவ சான்றிதழை வந்து இணைச்சு டிசம்பர் 31, 2024 ஈவினிங் 5 மணிக்குள்ள மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 2வது தளம், அரசு பல்துறை வளாகம், ஜெயங்கொண்டம் சாலை, அரியலூர் 621 704 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட சேர்த்து அதோடைய ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். டிசம்பர் 31, 2024 ஈவினிங்குள்ள 5 மணிக்குள்ளே நீங்கள் போய் சேர்ற மாதிரி அனுப்ப வேண்டியதாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. ஆஃப்லைன் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான அப்ளை ஃபார்மும் வந்து நமக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி இந்த வேலைக்கு வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்காங்க. நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து தொட்டி குழந்தை திட்ட பணிக்கான விண்ணப்ப படிவம்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் எந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த வேலைவாய்ப்பு வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது டிக் பண்ண சொல்லியிருக்காங்க, அது பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் ரீசெண்ட் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், தந்தை, கணவர் அல்லது பாதுகாவலர் பெயரை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து முகவரி மற்றும் தொலைபேசி எண் வந்து கொடுத்துக்கோங்க. கல்வி தகுதியை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஏஜ் மற்றும் பிறந்த தேதியை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஆணா, பெண்ணா, இல்லை அதர் வேணுமா அப்படின்றத வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து திருமண நிலை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மதம், வகுப்பு, ஆதரவற்ற விதவை அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பணி அனுபவம் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கான ப்ரூஃபும் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கண்ட தகவல் அனைத்தும் உண்மை என உறுதியளிக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு டேட் அண்ட் பிளேஸும் வந்து இங்கே கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணி டிசம்பர் 30, 2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த அட்ரஸுக்கு போய் சேர்ற மாதிரி அனுப்புங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண், பெண் இருபாலருமே வந்து விண்ணப்பிக்கலாம். அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பு வந்து அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் வந்து பல்வேறு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் வேலைவாய்ப்பு இருக்குது. அதுக்கான வீடியோ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனே கிடைக்கும். தேங்க்யூ.